Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ஒரு முழு கல்லுல இருந்து கல் சட்டியை எப்படி செதுக்குறோம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். கல் சட்டிங்கிறது சமையல் பாத்திரங்க. இந்த சமையல் பாத்திரத்தை எப்படி செதுக்கி எடுக்கிறாரு எங்க அப்பா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா இருக்கிறதுனால நான் ரெண்டாவது வீடியோவை தொடர்ச்சி வீடியோ கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கங்க. எங்கள் தாத்தா பேர் மாரிமுத்தாச்சேரி, எங்கள் ஆயா பேர் செம்பாயிமா, எங்கள் அடுத்த தாத்தா பேர் காளியாச்சேரி காவேரி அம்மா, எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியாச்சேரி அலமேலம்மா, என்னோட பேர் முருகன், என்னோட சம்சாரத்தை பேர் புஷ்பாங்க. நாங்கள் இந்த தொழில் பாரம்பரியம் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறோங்க. 4 தலைமுறையாவதுங்க. எங்களுக்கு இந்த தொழில் தாங்க பாரம்பரியம் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இந்த கருங்கல் எடுக்கிற மாதிரி அந்த காட்டுங்களில் வனத்துங்களில் போய் தான் இந்த கல் எடுத்துகிட்டு வரோங்க. எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு இது செய்யணுங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட உடஞ்சிருங்க. இந்த பொருளை செஞ்சு சாப்பிடுங்க போது எந்த ஒரு மாயம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. அதை டாக்டரே சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறதோட டாக்டரே சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். இது ஆரம்பத்தில் கல்லை பழக்கி எடுக்கணுங்க. பழக்கி எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் வராதுங்க. 50 வருஷ கல்ச்சட்டி கூட எங்கள் வீட்டில் இருக்குதுங்க. கல்ச்சட்டி, தோசைக்கல், பனியாரக்கல் எல்லாமே அனைத்து பொருளும் இருக்குதுங்க. நல்ல பொருளாக இருக்குது, வெரைட்டியாக இருக்குது. எந்த ஒரு நல்ல குவாலிட்டியாக நாங்கள் கொடுத்துட்டு வரோங்க. பாருங்கள், நாங்கள் இந்த வேலை செய்கிறோம். நீங்கள் நேரடியாக பாருங்கள். இப்போ இந்தாண்ட உட்காந்தீங்கன்னா தான் தெரியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தானே செய்யுங்க. இதில் செஞ்சு இந்த லவுண்டு கொண்டாடணுங்க. அவசரப்பட்டு இந்த வேலை செய்ய முடியாதுங்க. பொறுமையாக தாங்க செய்யணும். சொல்லிட்டு இந்த கல்லுங்கிறது வனத்துலேருந்து ஒரு காட்டிலேருந்து நம்ம கருங்கல் எப்படி உடச்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி தாங்க. உடச்சி எடுத்துகிட்டு வந்து தான் இந்த உருவத்தில் கொண்டாந்து இங்கே வச்சு இந்த உருவத்தை வச்சு இங்கே வேலை செய்கிறோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சால் இதே உடஞ்சிருங்க. பொறுமையாக பார்த்து செஞ்சால் தான் இது உருவாக்க முடியுங்க. இது ஒரு சிலை செஞ்சு வர மாதிரி தாங்க இதுவும். அதே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சால் உடஞ்சிரும். அதான் இது உறுதி. இது மாதிரி உருவாக்கி இங்கே கொண்டாந்து வச்சுக்கிட்டா இந்த சைஸாக இருந்தால் ரெண்டு சொப்பு ரெடி பண்ணலாங்க. 2 கல்ச்சட்டி ரெடி பண்ணலாங்க. இதோட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3 லிட்டரு 4 லிட்டரு பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒன்று தாங்க ஒரு நாளைக்கு வேலை செய்ய முடியும். இப்படி கொண்டாந்தது இப்படி உருவாக்கி இங்கே கொண்டாந்து வச்சு செய்கிறது ஒன்று தான் வேலை செய்ய முடியும் ஒரு நாளைக்கு. இந்த சைஸாக இருந்தால் 2 செய்யலாங்க ஒரு நாளைக்கு. இது ராபத்துக்கு வேண்டி நாங்கள் செய்யலைங்க. எங்கள் தாத்தா பாட்டன் எல்லாம் செஞ்சு நாங்கள் இது ஒரு தொழில் நாங்கள் செஞ்சு படித்தோம். எங்களால் இப்போ போய் வேறு எந்த தொழிலும் செய்ய முடியாது. அதனால் இந்த தொழிலை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம காலத்து வரைக்குமாவது இது செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசையில் தாங்க நாங்கள் இதை செஞ்சிகிட்டு இருக்கிறோம். மெயினாக வேறு தொழில் எங்களுக்கு எதுவும் தெரியாது.
இங்கே போட்டு செதுக்கிறது தான் பற்றி எனக்கு ஃப்ளானாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைடு இந்த ஒளி போட்டு தான் சேர்க்கணும். இப்படி வருங்க. ஒவ்வொரு செதுவிக்கும் ஒவ்வொரு ஒளி போட்டு நான் செதுக்கணுங்க. ஒவ்வொரு ஒளிக்கும் ஒவ்வொரு டைமும் ஒளி மாற்றி மாற்றி செதுக்கினா தான் அது சரி வருங்க. நீ இந்தாண்ட வராத வாய்ப்பு இல்லை பற்றி. செதுக்கிற வார்த்தை செதுக்கிட்டோம். செதுக்கி விட்டு தெரியணும். இந்த உட்காந்தீங்கன்னா தான் செதுக்கி. இங்கே சின்ன கல் இருந்துச்சு, அது அங்கே கிடையாது.
இதுக்கு இந்த உளி மாதிரி வேணுங்க. இப்படி செஞ்சிட்டுங்க திருப்பியும் இந்த உளி எடுக்கணுங்க. இந்த உளியில் எடுத்து தான் நாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணுங்க. எடுத்துட்டு இது உள்ளே எடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும். அவசரப்பட்டு ஒட்டுக்கணும் எடுக்க முடியாது. இப்படி தான் எடுத்தாக்கணும். எடுக்கிறது தெரியுதா? இப்படித்தாங்க எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தலை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த உளியில் எடுக்கணும். இப்படி தான் எடுக்கணும். இப்படி தொலை போட்டாச்சுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணுங்க. இன்னொன்று இந்த உளியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணுங்க.
இப்போ இந்த வழியில் செதுக்கணுங்க. இங்கே இங்கே சொல்லிடுங்க. ம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தி வீடியோவாக இருக்கிறதுனால இதன் தொடர்ச்சி வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீதி வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து இதனுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கல்லிலிருந்து ஒரு கல் சட்டியை, ஒரு சமையல் பாத்திரத்தை எப்படி உருவாக்கியிருக்காரு எங்கள் அப்பா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கல் சட்டி கூடவே பார்த்திங்கன்னா தயிர் ஜாடி, தோசைக்கல், பனியாரக்கல், கடாய் டைப்பில் இருக்கக்கூடிய கல் சட்டின்னு சொல்லி எல்லாமே எங்கள் அப்பா ரெடி பண்ணிகிட்ருக்காருங்க. உங்களுக்கு இந்த பொருளெல்லாம் தேவை அப்படின்னா கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒன்று 2 கேட்குறவங்களுக்கும் நாங்கள் ஆன்லைனில் அனுப்புகிறோங்க. கடையில் ஹோல்சைடாக இருக்கிறவங்களுக்கு அந்த ரேட்டு போட்டு என்ன ரேட் கொடுக்கணுமோ அது மாதிரி நாங்கள் அசைஸ் பண்ணி கொடுக்குறோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள், எங்கள் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த சேனலில் எங்கள் பொண்ணு தாங்க செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு.